நிகழ்ச்சியுடைய அழைப்பதில் என்னுடைய பெயர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பெயர், அதேபோல அண்ணன் செல்வப்பிரந்தை அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. உரையாற்றுவோர், சிறப்புரையாற்றுவோர்னு. நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்கள் இல்ல, வேற ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு. இவர் வருவாரா மாட்டாரா நிகழ்ச்சிக்கு? பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி, உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை ஆப்சென்ட், நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்க வரணுமோ போனாதானே வர முடியும். நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னாரு, மன்னிக்கணும் நான் லேட்டா வந்துட்டேன்னு. நான் சொன்ன மன்னிக்கணும், நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீங்க என்னை விட சீக்கிரமா வந்துட்டு போயிட்டீங்க. இருந்தாலும் கரெக்டான நேரத்திற்கு வந்துட்டீங்க. நீங்க வர்ற அந்த 5 நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டாரு. அவருக்கு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சவால். இருந்தாலும் வந்ததற்கு சரியான நேரத்திற்கு அவர் வந்து விட்டார். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொள்வது உண்மையாகவே எனக்கு கூடுதல் பெருமை. இன்னைக்கு நான் சொன்னது போல இந்த நீதி கட்சி தொடங்கப்பட்ட அதே நாள்ல இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கொள்கை 100 வருஷத்துக்கு மேல நினைச்சு நிக்குதுன்னா அது எப்படிப்பட்ட கொள்கையா இருக்கும்னு நாம நினைச்சு அதை பெருமைப்படணும். கொள்கை மட்டுமல்ல, இந்த இயக்கமும் சரி, இந்த கொள்கையும் சரி, 100 வருஷமா அது மக்கள் செல்வாக்குள்ள ஒரு இரும்பு கோட்டையாகவும் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும், திராவிடர் கழகமும், நம்முடைய கொள்கையும் இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இரும்பு கோட்டையில எப்படியாச்சும் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டுறாதான்னு சங்கிகள்லாம் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் இன்னும் மேல பதற வைக்கின்ற ஒரு புத்தகம் தான் திரு செந்தில்வேல் எழுதியிருக்கக்கூடிய அந்த திராவிடம் 2.0 ஏன் எதற்கு என்ற அந்த புத்தகம். புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்திருக்கிறேன். துணை முதலமைச்சராக மட்டுமல்ல, கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக மட்டுமல்ல, அதை விட இன்னொரு பெரிய பெருமை இருக்கு. நானும் ஒரு பதிப்பாளர் அப்படிங்கிற முறையில் இந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இளைஞரணி சார்பாக கலைஞருடைய நூற்றாண்டு சென்றவரோட அந்த முத்தமிழர் பதிப்பகத்தை துவங்கணும். பல புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறோம். சமீபத்தில் உங்கள பல பேர் கலந்துகிட்டு இருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழான்னு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தி காட்டணும். 9 நாட்கள் நடந்த நிகழ்ச்சி. முற்போக்கு புத்தக கண்காட்சி. கிட்டத்தட்ட 11 அமர்வுகள்ல 44 சிறந்த பேச்சாளர்கள் அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம், கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தாங்க. எனவே நானும் ஒரு பதிப்பாளர் என்கின்ற முறையில் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது எனக்கு கூடுதல் சந்தோஷம். அந்த விழாவில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படின்ற புத்தகத்தையும் நாங்க வெளியிட்டோம். புத்தக கண்காட்சியும் நடைபெற்றது. ஏராளமான அரசியல் புத்தகங்களும் அதுல இடம்பெற்றுச்சு. அதற்கு அடித்தளமாக இருந்தது முத்தமிழர் பதிப்பகம். அதே போல இந்த சீதை பதிப்பகத்தார் அவங்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய முதல் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தினது சீதை பதிப்பகத்தார் தான். அவங்க வெளியிட்ட ஒரு புத்தகம் தான். 2020ஆம் ஆண்டு பெரியார் திடல்ல திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் வெளியிட அண்ணன் சுபவி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகு அதே சீதை பதிப்பகத்தார் வெளியிடுகின்ற
புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வது எனக்கு கூடுதல் பெருமை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.